தானேலேருந்து சிஎம்எஸ்டிக்கு ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் சொல்லிட்டு. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அங்கேருந்து 2.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 2 கிலோமீட்டர் கையா. அப்படியே நடந்தே வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியா கேட்டு வந்துடலாம். அங்கே ஒருத்தன் அப்படி தான் டாக்ஸிக்காரன் வந்து இந்தியா கேட்டுக்கு போகலாம் 20 ரூபா கொடுங்கண்ணா. சரி ஏறலான்னு போனால் அதுக்கப்புறமா 180 ரூபா கேட்குறான். எதுக்கிட்டானா ஃபுல்லாக சுற்றிட்டு தான் விடுவான். ஸ்கேம் பண்ணுறேன். ஸ்கேம் இன் மும்பை அப்படின்னு சொல்லி தான் டைட்டில் போடுறோம். அதனால் வந்து டாக்ஸிக்காரன் ஏதாவது கூப்பிட்டானா கொஞ்சம் தெளிவாக என்ன எப்படி எவ்வளோ தூரம் எவ்வளோ வாங்குவீங்கன்றதை விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டில் போய் ஏறிடாதீங்க. நாங்களும் அப்படி தான் பேக்கு மாதிரி ஏற போனோம். அதுக்கப்புறம் அவனே சொல்லிட்டான், அதனால எஸ்கேப் ஆகிட்டோம். ஃபோனை பார்க்குறேன் ப்ரோ. ஃபோனுக்குன்னு எக்ஸ்ட்ரா ரேட்டு போட்டுருப்போம் வீடியோக்கு இல்லையே. ரெண்டா மூவ் ஆகுது. कितना लोग ऊपर 30 रुपये दो ऊपर का 10 अलग है 10 நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுப்போம் அப்படியே போட்டு கிளம்பிச்சு. தூரம் மேலே ஏறி வரக்குள்ளேயும் கீழே போடாமல் இருந்தால் சரி. ஒரு ஆளுக்கு 260 வாங்குறாங்க. எலிஃபேண்ட் போட்டா இது பேர். அது அந்த போட்டு பேருண்ணே. இப்போ எலிஃபேண்ட் போட்டான் பேர். ஆனால் நான் கூட மேலே ஏறுறதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குவேன்னு. ஆனால் ஒரே காசு தான் போல. எவ்வளோ நேரம் சுற்றுவாங்கன்னு தெரில. ஏதோ கிலோமீட்டர் கணக்கு பண்ணாங்க. கரெக்டாக தெரில எங்களுக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. 260 ஒரு ஆளுக்கு 3 பேருக்கு சேர்ந்து 780. ஓ எவ்வளோ 780 தானே. 780 வந்துச்சு 3 பேருக்கு சேர்ந்து 780 வந்து. இங்கே வந்தீங்கன்னா இந்தியா கேட்டுக்கிட்ட இது ஒரு ரவுண்ட் போய் பாருங்கள். அதே ஜாலியாக இருக்கும். ப்ரோ எப்படி இருக்கு? இதான் ஃபஸ்ட் டைமா? ஆமாம். இல்லை ப்ரோ, ஏற்கனவே போயிருக்கியா? எங்கே எங்கே? பொத்தி வளர்த்த பிள்ளை மேகல். அதனால அதுக்கு வெக்க வெட்டு போ. பின்னாடி போ ப்ரோ. பின்னாடி போனால் போயிட்டேன். மஜாவாக இருக்கு. இதானே ஃபஸ்ட் டைமு ப்ரோ. அங்கே பாரு ஃப்ளாக். வா ஃப்ரெண்டில் போகலாமா? ஓட்டு ஃப்ரெண்டில் போகலாமா? கேப்டன் இப்போ எங்கே போடுறான்? நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அவர் வந்து சொல்ல போகிறாரு ப்ரோ மறைக்காத ப்ரோ. அவர் வந்து சொல்லுவார் மறைக்காத ப்ரோ. தெரிய மாட்டேங்குது. ஹாய் பாய். எங்கள் ஃபோட்டோ மச்சம் ஒரு ஃபோட்டோ. ரெண்டு பேரும் ஆறு நச்சு ஏதோ பேசிக்கிறாங்களா? கடத்திட்டு போகிறாங்களோ. இங்கேருந்து அவர் ஏதோ பார்க்குறாரு, இவர் ஏதோ பார்க்குறாரு, ஏதோ பேசுகிறாங்க. மரியாதை படுத்துகிற மாதிரி கடத்திட்டு போகிறாங்க.
இந்த மாதிரி பிடிச்சனே இருந்தால் தான் கண்டென்ட்டே வருது. ஆனால் என் கை வலி இதே கீழே போட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ இங்கே தான் அங்கே போனாலே கட்டலாம். ஹாய் தலைவர் ஓட்டுறாரு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக்சிலேட்டர் எல்லாமே கீழே இருக்குது. இது வந்து மேலே டாப்பு, கீழே தான் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக்சிலேட்டர் எல்லாம் இருக்குது. பிரேக் ஆக்சிலேட்டர் எல்லாமே கீழே இருக்குது. டாப்பு பிரேக் ஆக்சிலேட்டர்லாம் கீழே இருக்குது. இங்கேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு வராங்க. முன்னாடி போங்க. அது வந்து சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு இல்லையா, அது வந்து சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு 260 வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நிப்பாட்டிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை போல். இங்கே வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இந்த இடம் பேர் வந்து எலிஃபென்ட் தான். இங்கே ஃபுல்லாக கடை இருக்குது. ட்ரெயின் சர்வீஸ் ட்ரெயின் சர்வீஸ் போடுறான் ஃபோட்டோவில். கூட அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். அங்கே 2 கடைக்கு போனோம் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. சாப்பாடு ரேட்டு பார்த்தா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 220 ரூபா. அதுக்கப்புறமா எல்லாமே வந்து 200, 300. உணர் கடையில் பார்த்தா 300. அந்த ரேட்டில் தான் இருக்குது. அதனால் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. எலிஃபென்ட் கேவ்ஸ்ன்னு இங்கே போட்டிருக்கான், அங்கே என்ன கேனான் ஹில்னு போட்டிருக்கான். எங்கே போகிறது? அந்த சைடுரா, அந்த சைடு வந்து இது பியூட்டிஃபுல் வியூ அதான் அந்த சைடே போவோம். ராஜேஷ் எங்கே போகிறீங்க? இங்கேருந்து அங்கே குதிக்க இங்கேருந்து குதிச்சா உனக்கு ஒன்றும் ஆகாது. அதிகமாக கேனான் ஹில்லில் போய்ட்டு குதிச்சோன்னா உயிர் டக்குன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரோ இது வேணாம், கேனான் ஹில் போகலாம். இங்கே கீழே தான் போகிறானுங்க, அங்கே பாரு மேலே ஏறுறாங்க. சரோ அதனால தான் இங்கே ஏறி போகணும் போல. என்ன ப்ரோ நீயும் யூடியூப்பில் போட போறியா? எதுக்கு ப்ரோ 2 பேர் எடுத்துகிட்டு ஒன்று நீ எடு, இல்லைன்னா நான் எடுக்கிறேன். இங்கே பாரு, இங்கே வந்து இந்தியா கூடிய மாட்டு போயிருக்கானு. இந்தியாவா பாரதா பேர் மாற்றினாங்க. பரத் ப்ரோ சொல்லக்கூடாது, டென்ஷன் ஆயிடுவாங்க. மூச்சு வாங்குறா.
நான் சொல்லுவேன் அந்த டைலாக் நீ சொல்லுன்னு இருக்கேன். லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா நெல்லுன்னானுங்க கடைசியில் இங்கே தான் கூட்டம். இங்கே தான் அண்டர் கிரவுண்ட் போதும், கீழே தான் அண்டர் கிரவுண்ட் போதான், அங்கே போகலாம். அதான் எதுக்கு அந்த ஹோட்டலில் போய் பார்த்துட்டு வரலாமா? ஒன்றும் தெரியாதுடா. அந்த சைடு எந்த ஓட்டையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சைடு எந்த ஓட்டையும் இருக்காது. பாரு தனியாக அதோ அவனேமா. ப்ரோ நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறியா? வரேன்டா வரணும். டக்குன்னு போக மாட்டேறேன். அந்த ஓட்டையை பார்த்துட்டு வர. இருக்கா பாரு குடிஞ்சு. அவருக்கு பின்னாடி வாடா. டார்ச்சர்ரா. சத்ரபதி சிவாஜி இங்கே தான் இருந்தாங்க. இதெல்லாம் சீக்ரெட்டு ஜெயில். இதெல்லாம் சீக்ரெட் ஜெயில். இது வந்து அந்த கால சிறைச்சாலை.